ரிஷப ராசி ரிஷப லக்னம் இவங்க 2 பேருக்குமே இதெல்லாம் மேட்ச் ஆகும். ஓகே, இவங்களுக்கு எப்படி டைம் இருக்கு? ரிஷபம் சூப்பராக இருக்குது. நம்ம வந்து எல்லா யூடியூப் சேனலும் சொல்லுவோம் ஆஹா ஓஹோன்னு. அந்த ரிஷபக்காரரை கேட்டால் அப்படியே உம்முன்னு உட்காந்துருப்பாங்க. இல்லை சார் ஏதோ ஒன்று தடங்கலாகிட்டே இருக்குது சார்ன்ட்டு. என்னென்னா சனி பகவான் வந்து நம்மளை 3ஆம் பார்வையை பார்க்குறாரு. ஸோ பார்வைப்பட்டால் சில தடங்கல்கள் வரும், ஜென்ரலாக தடங்கல்கள் வரும். ஆனால் நம்ம வந்து ஜெயிச்சிருவோம், எப்படியும் ஜெயிச்சிருவோம். ஏன்னா டைரெக்டாக எந்த பெரிய பாதிப்பும் நம்மளுக்கு இல்லை, அதனால் ஜெயிச்சிருவோம். நம்ம மாடு முட்டுற மாதிரி தான். நம்ம என்ன காளை மாடு தானே, ரிஷபம்னா காளை மாடு தான். ஸோ கொஞ்சம் முட்டி எடுக்கிறோம் தான். கொஞ்சம் முட்டினோன்னா எப்படியாப்பட்ட வீரனும் நிற்க மாட்டான், அடிச்சு தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். சரி, இப்போ எந்தெந்த விஷயத்துலனா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் எதுலன்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ண நிறைய ஜெயிக்கலாம். எதில் ஸ்ட்ராங்காக இருக்கும்? பணம் விஷயம். பணம் கைக்கு வருங்க. வரலனா தான் என்ன பிரச்சனை நீங்கள் பார்க்கணுன்னா, ரிஷபத்துக்கு இப்போ பணம் கையில் நல்லபடியாக இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஃபேமிலியில் சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முக்கியம் எங்கே டென்ஷன் லைட்டாக ஆகுங்கன்னா, இந்த குழந்தைங்க ரொம்ப சேட்டப் பண்ணுது சார், சொல்கிறது கேட்க மாட்டேன் சார், அந்த மாதிரி டென்ஷன் இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப பெரிய டென்ஷனாக இல்லை, குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்க ராசி லக்னம் என்னன்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஏதோ சரியாக படிக்க மாட்டுறாங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா, அவங்க ராசி லக்னம் என்னன்றதை பார்த்து அதுக்கான விஷயங்கள் செய்யலாம். பட் அவங்க மேலே தப்போ அவங்கள அடித்தோ எந்த பயனும் இல்லை. சரிங்களா? நம்ம நேரம் அப்படி இருக்குது. ஸோ குடும்பத்தில் அமைதியாக இருந்தீங்கன்னாவே போதும். நம்ம ஏற்கனவே அமைதியான டைப்பு தான், ஒன்றும் அமைதியாக இருக்கணும். எப்படி இருக்கணும், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்ன்றதும் நான் ஃபுல்லாக சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவாங்க. வேறு முயற்சி எடுக்கிற ஸ்தானங்கள் உங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் எழுத போகிறீங்க. மீடியா துறையில் நிறைய பேர் இருப்பீங்க. இதில் மீடியா துறை, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் இதிலலாம் நிறைய பேர் இருப்பீங்க. இதுக்கு வந்து நிறைய முயற்சிகள் எடுக்கணும். பேங்க்ஸில் இருக்கவங்களும் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. மீடியாவில் இருக்கவங்களும் அடுத்தடுத்து நீங்கள் ஷார்ட் ஃபிலிமோ இல்லை நாடகங்களோ இல்லை யூடியூபோ இதில் இருக்கவங்க எல்லாருமே புதுசாக நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகள்லாம் வெற்றி அடைகிற டைம். ஏதாவது சார் நான் தான் ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்கேன் சார், ஒன்றும் நடக்க மாட்டேன் சார் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் இப்போ நல்லா இருக்க டைம், அதனால் இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா கிளிக் ஆகும். இதுதாங்க விதியை மதியால் வெல்றது. சரிங்களா? அந்த லைஃப்ன்றது ஒரு சர்க்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு டைம் நல்லா போகும், ஒரு டைம் அடிவாங்க, ஒரு டைம் நல்லா போகும், ஒரு டைம் அடிவாங்க. எது நல்லா இருக்குன்றதை பார்த்து அதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னு ஜெயிச்சிடலாம். ஸோ இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானம் நல்லாயிருக்கும். ஸோ புது ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். படிக்கிற குழந்தைங்களும் சரி, படிப்பு நிறைய பேர் ஃபாரின் போகிறதுக்குலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. அதுவும் ரிஷபராசிக்கெலாம் இந்த துபாய், அயர்லாண்ட் இந்த கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். லக்ஸுரி கண்ட்ரீஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதுக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக விசாஸ் ட்ரை பண்ணேன். ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு இல்லை 3-4 மாதத்துக்கு முன்னாடி இந்த நாடுகளுக்கு போகணுன்னு வந்தவங்க நிறைய பேர் இன்றைக்கி அந்தந்த நாட்டுக்கு போயிட்டாங்க. இது வந்து நம்ம இன்டர்வியூலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, புவியியல் சார்ந்து நிறைய ஜோதிடம் சொல்லுவோம், முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம், இல்லை குளோபல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். ஸோ அதிலலாம் இது வரும். நிறைய பேர் இப்போ ஃபாரின் போயிட்டாங்க. ஸோ நிறைய பேர் காலும் பண்ணாங்க. அந்த ஃபாரின் போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்க உங்கள் ஜாதகத்துக்கு எங்கே போனால் கரெக்டாக இருக்கணுன்றதை ட்ரை பண்ணுங்கள், தாராளமாக வரும். இதை தாண்டி உங்களுக்கும் திருமண யோகம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிஷபத்துக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது திருமண யோகம், தாராளமாக ட்ரை பண்ணலாம். திருமணம் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கேட்ட கேள்விகளை வந்து முதல் மனம் திருமணம் இது ஓகே, மறுமணம் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. மறுமணத்துக்கும் இப்போ டைம் நல்லா இருக்காது, ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி மாறும். மறுமணம் யாருன்னா தேடிட்டுருக்கீங்கன்னா அவங்களுக்கும் இந்த டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் எதனா பண்ணுறீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கும். பணம் போடுற இடத்துல முக்கியமாக இதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட் ஆசை இருக்கும், லக்ஸுரியாக ஏதாவது பெருசாக எதனா பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும், பார்த்து பண்ணணும். சரிங்களா? நம்ம எப்பயுமே அதை சொல்கிறது தான், ரொம்ப கன்ஃபியூஷன் தான் ஒரு ஜாதகம் பார்த்துக்கோங்க. எல்லாமே யூடியூப்லேயே பார்த்து தெரிஞ்சு நான் கோடீஸ்வரன் ஆக போகிறேன்னா நடக்காதுங்க. வெறும் யூடியூப்பை மட்டும் பார்த்து கோடீஸ்வரன் ஆனவங்க யாருன்னா ஒருத்தர் காட்டுறேன், நான் போய் உட்காந்து இந்த வீடியோ பார்க்குறேன். அப்போ எதுக்கு பேசணும் அப்படின்னா, இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. இந்த மாதிரிலாம் இருக்குது விஷயங்கள், இதை தெரிஞ்சுக்கோங்க, அது பிரகாரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்றது தான். அப்போ என்ன பண்ணுறது, என்னுடைய கட்டத்துக்கு எது ஒர்க் ஆகும்? ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகுமா, நிலம் வாங்கணுமா? ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு நிலமும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது நிலராசி, நிலம் வாங்கி போடணும்னு ஆசைப்படுவாங்க. சரி ஓகே, நிலம் வாங்கினா எந்த பக்கம் வாங்கணும், எந்த திசையில் வாங்கணும், எங்கள் ஊர்லேனா எந்த ஊரில் எந்த பக்கம் வாங்கணும், ஆறு பக்கத்தில் வாங்கணுமா, குளம் பக்கத்தில் வாங்கணுமா? சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிச்சு மாதிரி போகும், சாக்கடை தண்ணி போகும், அது பக்கத்தில் வாங்குற வீடு தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகும். அது அந்த ஜாதக அமைப்பு அந்த மாதிரி. அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு எது செட் ஆகுன்றதை பார்த்து அந்த மாதிரி நிலம் வாங்கணும். இல்லை நகை வாங்கணுமா, எஃப்டி போடணுமா? ஏன்னா எஃப்டி போடுறதா பெருமை சொல்லுவாங்க, அதில் வர வட்டி பார்த்திங்கன்னா ஒன்றும் இருக்காது பெருசாக.
இந்த பேங்க்கு அந்த பேங்க்கு இல்லை, பொதுவாக எப்படின்னு பார்த்தா சேஃப்டிக்கு தான், வட்டின்னு பெருசாக வராது. ஸோ எதில் போட்டால் எனக்கு நல்ல முன்னேற்றம் வரும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்கள் கட்டத்துக்கு எது சரியாக இருக்குமோ அதில் போட்டிங்கன்னா அதிகமாக ஜெயிச்சிடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த லவ் பண்ணுறவங்களுக்குள்ள கொஞ்சம் லைட்டாக ஈகோஸ்லாம் வரும் இதில் வந்து, சரிங்களா? அந்த ஈகோஸ் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு சில ஹோரைகள் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணும் போதே இது பண்ணிக்கலாம். அப்போது இன்னொன்று, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நேரம் நல்லாயிருக்கு, தாராளமாக ட்ரை பண்ணலாம். பிஸ்னஸ்ஸு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லவ்வர்ஸுக்கு டைம் நல்லா இருக்கணும்னா, மகப்பேறு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கணும்னா, கல்யாணத்துக்கு பிஸ்னஸ்லாம் முன்னேறனா, உங்களுக்கான மெயினான கடவுள் வந்து மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாரை பிடிச்சிக்கோங்க. இல்லை சிவபெருமான் பார்வதியை ஒன்றா அலங்கார கோலத்தில் வேண்டுங்க. எந்த நாள்னு வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் போய் வேண்டிங்கன்னா இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேண்டுதுன்னா போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு வரதில்லை, ஏதோ பால் அபிஷேகமோ பன்னீர் அபிஷேகமோ உங்களால் முடிஞ்சது அதுக்கான காசோ இல்லை பொருளாவோ வாங்கி தரலாம். வரவங்களுக்கு வந்து பால் பாயசமோ இனிப்பான பொருட்களை அன்னதானமாக கொடுக்க இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும். ஸோ நம்ம ஒரு ராசிக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம். என்னென்ன கவர் பண்ணோம், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், பணம் எந்த அளவுக்கு கையில் இருக்கும், யாருக்கு ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும், யார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், யாருக்கு வேலையில் ப்ரொமோஷன் வரும், வெளிநாடு யார் போகலாம், கல்யாண அமைப்பு யாருக்கு இருக்குது, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்ல மகப்பேறு வாய்ப்பு யாருக்கு இருக்குது, இந்த மாதிரி யாருக்கு கடன் வாங்குகிற விஷயங்களில் யார் ஜாகிரதையாக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு முன்னேறும், ப்ராஃபிட் யாருக்கு வரும், தூக்கம்லாம் நிம்மதியான தூக்கம் வருதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் மொத்தமாக வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே பொது பணம். ஓகே, ஏன்னா இப்போ தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. இந்த 1 கோடி பேருக்கும் நான் பொதுவாக தான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரோடைய நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான் அந்த ஜாதகமும், ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் மாறும். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட எனக்கு கேள்விகள் இருந்தால் என்னோட நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம். இதை வந்து நம்ம தெளிவாக உங்களுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லலாம். இதை தாண்டி இந்த நவகிரகங்களையும் பஞ்சபூதத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இல்லை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ற பயிற்சிகள் சொல்கிறோம். இது வந்து நவ தானியங்களை வச்சு சொல்லுவோம், கலருங்களை வச்சு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சாமிக்கும் ஒரு கலர். அம்பாளுக்கு வந்து சிகப்பாக போடுறோன்னா ஏன், காளி அம்மாவுக்கு சிகப்பாக போடுறோன்னா ஏன், துர்கைக்கு சிகப்பாக போடுறோம் ஏன், தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்துறோம் ஏன், இது எல்லாத்துக்கு பின்னாடி ரீசன் இருக்குது. அதை இப்போ சயின்டிஃபிக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ரிசல்ட்டோட தராங்க. சரிங்களா? இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா, இது ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன பிரச்சனை, என்ன தோஷம் வந்தாலும், சனி பயிற்சி நடந்தாலும், ராகு பயிற்சி நடந்தாலும், நமக்கு வந்து எப்படி அந்த கிரகத்தை பேலன்ஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம கையில் தாங்க, எல்லாமே நம்ம கையில் இருக்குது. அதை சொல்ல எல்லாமே நம்ம கையில்னுவாங்கள்ல, அதுதான். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க.